காஷ்மீர் பாகிஸ்தானிடமிருந்து எப்படி காஷ்மீரை மீட்டெடுத்தோமோ அதுபோல இந்த திராவிட மாடல் அரசிடமிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டும், தளராமல் உழைக்க வேண்டும். படித்தவர்களும் பண்பாளர்களும் உயர்ந்தவர்களும் உள்ளம் படைத்தவர்களும் நல்ல எண்ணம் படைத்தவர்களும் நாடு போற்றும் தலைவனை ஆதரித்து தமிழகத்தை ஒப்படைக்க வேண்டும் பாரதத்தோடு. பாசமுள்ள பண்பாளர், பண்ணையார் என்று அழைக்கப்படுகின்ற பண்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அமித்ஷாவும் நம்மளுடைய சாணக்கிய அரசியலை கையாளுகின்ற விதத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கி உள்ள மகிழ்ச்சியோடு தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு தயாராகியிருக்கிறார்கள். நம்மளுடைய தமிழக மக்களின் பேரன்பும் ஆதரவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை அவர்களிடத்திலே உறுதிப்படுத்தி நாம் உண்மையை உயர்த்தி பிடிப்பதற்கு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை தமிழக மக்களுக்கு உணர்த்தும் விதமாக நாம் ஒவ்வொரு தாமரை சொந்தங்களும் தயாராக வேண்டும். எனது பூத் வலிமையானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தாமரை சொந்தங்கள். அதை செயல்படுத்த வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 14ஆம் ஆண்டு 2014 பிரதமராக பதவியேற்றவுடன் இலங்கை இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மீதமுள்ள தமிழர்களை விடுவிக்கச் சொல்லி இலங்கை தமிழ் மண்ணிலே 1 லட்சம் வீடுகளை கட்டித்தந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களுக்கு. தமிழனுடைய செங்கோலை புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் நிறுவி ஆதினங்கள் புகழ்சூட செங்கோலை நிறுவினார். தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார், காசி தமிழ்ச்சங்கத்தை. ஆக நம்மளுடைய தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். திருக்குறளை உலகிற்கே கொண்டு சென்றார். என் நாட்டில் தமிழ் மொழி ஒன்று இருக்கிறது, தமிழ் பேசுகின்ற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுடைய மொழி தமிழ் மொழி, தென்மையான மொழி என்று உலகிற்கே எடுத்து சென்றார். யோகாவை உலகிற்கே எடுத்து சென்ற தலைவன், தமிழும் தமிழ் மொழியும் என் பற்றும் கொண்ட தலைவனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய இசைஞானி இளையராஜாவை உயர்ந்த இடத்தில் வைத்து இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் 140 கோடி மக்களின் முகமாக இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த துணை ஜனாதிபதிக்கு இந்த திருட்டு திமுக அரசு தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழன் பெருமையை உயர்த்தி பிடித்திருக்கின்ற தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகையால் வாக்களிப்போம் தாமரைக்கு. தாமரை சின்னம்தான். இளையராஜா அவர்களை பாப்பம்மாள் என்ற சிறு குறு தானியங்கள் பாப்பம்மாளை உயர்த்தி பிடித்த தலைவன். ஆகையால் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்றென்றும் தமிழனாக விளங்குகின்ற தமிழ் மக்களால் தமிழ் உள்ளங்களால் எண்ணங்களால் இன்றைக்கு நம்மோடு கலந்து உறவாடி கொண்டிருக்கின்ற உள்ள மகிழ்வை தந்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக வரும் 26 இந்த திருட்டு திராவிட அரசை, டாஸ்மாக் அரசை, கடங்கார திமுக அரசை, செயலற்ற அரசை தூக்கி எறிவோம் என்று நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனும் அமித்ஷாவும் கூட்டணியும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று உயர்த்தி பிடிக்கின்ற இந்த செயல்பாட்டிலே அனைவரும் ஒன்றுபடுவோம், பாடுபடுவோம். தமிழ் மக்களே ஒன்று கூடுவோம். பாரத் மாதா கி ஜெய். பிரச்சார பிரிவு கடலூர் காந்திகுமார், பேச்சாளர் பாரதிய ஜனதா கட்சி. நன்றி, வணக்கம்.